மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்னுடைய தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களும் குரோதி வருடம் 2024 கடகராசி பலன்களை கணித்து தொகுத்து வழங்குபவர் உங்கள் அபிமான மகாசக்தி ஜோதிடர், மதுரை மாவட்டம் தே. கல்லுப்பட்டி கணேஷ்ராஜா. கடகராசி நேயர்களே, மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து பேசும் தன்மை கொண்ட சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சித்திரை மாதம் முதல் லாபகுருவாக வந்து அமரப்போகிறார். லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார். அந்த குருவினுடைய பார்வை 3, 5, 7ஆம் வீடுகளின் மீது விழப்போகின்றது. உங்களுக்கு வரவேண்டிய அந்த பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். செய்வதற்கு வழி உண்டாகும். உங்கள் ராசிக்கு தன வீடான 2ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் சோர்ந்து முடங்கி இருந்த நீங்கள் உள் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். ஒத்து போகாதவர்கள் ஒத்து போவார்கள். உதவாதவர்கள் உதவி செய்ய வருவார்கள். உண்மை இல்லாதவர்கள் உண்மையை பேசுவார்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்தவர்கள் தற்பொழுது நெருங்கி வருவார்கள். உறவுகளை ஒதுக்கி தள்ளி இருந்தால் உறவுகள் ஒன்று சேரும். புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள். அதே மாதிரி 30/4/2024 வரை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொடர்வதால் அதுவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். தற்போது 11ஆம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் கவலைகள் காணாமல் போகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தம்பதியிடையே ஒரு நெருக்கமான ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இளைய சகோதரி தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடியும். மூத்த சகோதரர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் மூலம் பணம் வரும். வேலை செய்யும் இடத்துல வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் தொல்லை, உங்களை துரத்தி வந்த அந்த கடன் தொல்லை தற்பொழுது நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். கோடி கோடியாக செல்வம் குவிய போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய வரும். பிரபலங்களை பகைத்து கொள்ளாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது சற்று யோசித்து கவனமுடன் கையாளுவது சிறப்பு. பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும். ஊருடைய பொது விவகாரங்களில் உதவி செய்ய போய் அங்கு சில சிக்கல்களை தவிர்க்க நேரிடும். அதனால ஊர் பொது விஷயங்களில் இந்த கடகராசி நேயர்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த பேச்சு தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை அந்த குரு பகவான் லாப வீட்டிலே அமர்வதால் எதிர்பாராத பண வரவு உண்டாகும். ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருப்பீர்கள். அந்த நிலை மாறி ஒரு உற்சாகம் அடைவீர்கள். தீவிரமாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தற்கால பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படுவார்கள். மூத்த சகோதரர்கள் பகையை மறந்து வலிய வந்து பேச தொடங்குவார்கள். அதே மாதிரி அடகில் இருந்த அந்த நகைகளை மீட்பீர்கள். சித்தர்கள், மகான்கள், யோகிகளுடைய ஆசீர்வாதங்கள் கேட்கும். சித்தர் ஆலயங்களுக்கு சென்று வருவதால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் படிப்படியாக குறையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடத்திலே வாரிசு உண்டாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடியாமல் இருக்கக்கூடிய பருவ வயதில் அடைந்தவர்களுக்கு
திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பழைய மனையை விற்று ஒரு புதிய மனை வாங்குவது, அல்லது ஒரு புதிய வீடு கட்டுவது, அல்லது ஒரு நிலம் வாங்குவது, அல்லது ஒரு ஒரு அந்த மாதிரியான புது புது விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். ராகு பகவான் இந்த வருடம் முழுவதும் அந்த 9ஆம் வீட்டு பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிகமாகும். தந்தையாருடைய உடல்நிலையை பாதிக்கும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போறப்ப, ஒரு ஊர் பிரச்சனைகள்ல போய் நிக்கிறப்ப, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ரொம்ப கவனத்துடன் கையாளுவது நல்லது. பேச்சை குறைத்துக் கொள்வது மிகுந்த சிறப்பை தரும். பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். கோவப்படக்கூடாது. யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. ஒரு எரிச்சல் அடைகிற மாதிரி அவங்கெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான் 3ஆம் வீட்டில் அமர்வதால் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். தாயாருடைய உடல்நிலை சீராகும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள் வாங்குவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் உதவுவார்கள். பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்று புதிய வீடு வாங்குவீர்கள். அதே நேரத்தில் இந்த கடகராசிக்கு ராகு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பிறகும், சேமிப்பு கைகூடி வரும், தொட்டது துலங்கும், மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரப்போகிறார். தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பாகும். அதே நேரத்தில் பண விவகாரங்கள் இந்த பிரச்சனை நீங்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி உயர்வு தேடி வரும். தன்னம்பிக்கை உண்டாகும். ஒரு தைரியம் உண்டாகும். எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மனதிலே ஆழமாக பதியும். அதே நேரத்தில் இந்த அஷ்டம சனி முன்கோபம், பதட்டம், சிறு சிறு ஏமாற்றம், வீண்பலி வந்து சேரும். ஏன்னா 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெறும் பயணம் செய்ய போகிறார் சனி பகவான். ஆட்டி வைக்குமே என்று அச்சப்பட வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். பண இழப்பு, பொருள் இழப்பு ஏற்படும் போது புதிய தொழில்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். வேலை செய்யும் இடத்திலே யாரையும் நம்பாதீர்கள். பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்காதீர்கள். அது உங்களுக்கு சிக்கலாகிவிடும். அதே நேரத்தில் இந்த பாக்கிய சனி என்ன காரியம் செய்வதற்கு முன்பாகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கால்களுடைய எலும்புகள் பிரச்சனை வரக்கூடும். காலில் பிரச்சனை வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கெல்லாம் கொஞ்சம் நடப்பதற்கு கூட, வயதானவர்கள் நடப்பதற்கு கூட ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் கணவன் மனைவிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புண்டு. மனதில் ஒரு இளம் புரியாத ஒரு பயம் வந்து போகும். முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களை கையெழுத்து போற்றுவீர்கள். அதெல்லாம் ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். அரசு காரியங்களில் இழுபறியாக இருக்கும். யோகா தியானங்களில் ஈடுபடுவது நல்லது. அதே மாதிரி இந்த வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சந்தை நிலவரம் குறித்து முழுமையான அறிவு கிடைக்கும். உணவு, கெமிக்கல் ஏற்றுமதி, இறக்குமதி, மர வகைகள் ஆதாயம் அடைவீர்கள். ஆர்வமுள்ள ஒரு வேலையாட்கள் அமர்வார்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். ஜனவரி மாதம், மே, ஜூன் மாதங்களில் வியாபாரம் சூழ் பிடிக்க ஆரம்பிக்கும். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவீர்கள். அவருடைய வருகையை உறுதி செய்வீர்கள். புது ஏஜென்சி தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவங்க அதிகாரிகளிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். பெரிய பதவியில் அமர்த்தப்பட போகிறீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய அடிக்கடி விடுப்பில் செல்வதால் அந்த பதவிக்குரிய பணிகளை திறம்பட முடிக்காமலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய தைரியம் இரட்டிப்பாகும். அந்த இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டை பார்ப்பதால் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். இந்த குரோதி ஆண்டு இறுதியில் சனி இடம் மாறி பாக்கிய சனியில் பயணம் செய்வதால் கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க போகிறது. குரோதி ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராஜயோக காலமாக அமையும். உங்களுக்கு அருகில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதாலும், பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதாலும், அதே நேரத்தில் சாலை விபத்தில்
அடிபட்டவர்களுக்கு உதவி செய்வதாலும், மருந்து மாத்திரைகளுக்கு உங்களால் இயன்ற அளவு காணிக்கை கொடுப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கை சீராகும் என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.